கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகாவிற்குட்பட்ட கொத்தட்டை சுங்கச்சாவடிக்கு அருகில் அமைந்துள்ளது அத்தியாநல்லூர் கிராமம். சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வசிக்கிறார்கள். எளிமையான மனிதர்கள், வறட்சியான வாழ்வியல், கனிமவள கொள்ளையர்களால் சூறையாடப்படும் இந்த கிராமத்தின் மண்வளம் என வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் இந்த கிராமத்து மக்களின் சோகமான வாழ்வியலை அடுக்கிக்கொண்டே போகலாம். இப்படியான சிக்கல்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த கிராமம் இன்னும் சில வருடங்களில் உலகத்தின் முன்மாதிரியான அருள் கலாச்சாரம் நிறைந்த தற்சார்பு கிராமமாக உருவாகப் போகிறது. சுமார் 350 கோடி மதிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகப் போகும் இந்த அற்புத கிராமத்தை உருவாக்கப் போவது யார்? உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். பேரண்டத்தின் மையப்பகுதி வடலூர். சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் மையம் கொண்டுள்ளது சத்தியஞான சபை. இறைவன் ஜோதி வடிவில் உயிராய் இருப்பதையும், அவனே அருட்பெருஞ்சோதி எனவும், அவன் தனிப்பெரும் கருணை கொண்டவன் என்பதால் ஜீவகாருண்ய வழிபாட்டு மூலமாக மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்பதை உணர்ந்து அதை மனித சமுதாயத்திற்கு பறைசாற்றி அதற்கு சான்றாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ பசி தவிர்த்தல் தத்துவத்தை முன்னிறுத்தி அணையா அடுப்பை துவக்கியது மட்டுமல்லாமல் ஜீவகாருண்ய வழிபாட்டு மூலமாக மரணமில்லா பெருவாழ்வு கண்டவர் சிதம்பர ராமலிங்கம் என்கின்ற திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். பிற உயிரினங்களை வதம் செய்வதையும் நம் உணவுக்காக மாமிசம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் மனிதர்கள் சாதி மத சமய பாகுபாடின்றி அறநெறியோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்கும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை நிலைநாட்ட 1865ஆம் ஆண்டு அவர் துவக்கிய சங்கம்தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது தூய்மையான உண்மை, அன்பு மற்றும் கருணை அடிப்படையிலான வழிபாடு ஆகும். ஏழைகளின் பசியை போக்க 1867ஆம் ஆண்டு வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். இங்கு இன்றளவும் அந்த அடுப்பு அணையாமல் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உருவ வழிபாட்டை தவிர்த்து ஜோதி வழிபாட்டை வலியுறுத்தி 1872ஆம் ஆண்டு சத்தியஞான சபையை துவக்கினார். இது 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் சிறப்பு வாய்ந்த ஒளி வழிபாட்டு தலமாகும். இன்றளவும் ஒவ்வொரு மாதம் பூசத்தன்றும் இந்த ஜோதி வழிபாட்டை தரிசிக்க மக்கள் அலைமோதுவதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. வள்ளலார் அவர்கள் இயற்றிய ஜீவகாருண்யம் மனுமுறை கண்ட வாசகம் உள்ளடக்கிய திரு அருட்பா உரைநடை பகுதி மக்களிடையே பெரும் ஆன்மீக எழுச்சி பெற்றது. திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாள் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிக்கு 5வது மகனாக பிறந்தார். அறிவில் சிறந்து விளங்கிய இவர் சிறு வயது முதலே ஆன்மீக தேடலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். சாதி மத இன பேதங்களிலிருந்தும் மூட நம்பிக்கைகளிலிருந்தும் தன்னை முற்றிலும் விடுவித்துக் கொண்டதோடு மக்களுக்கும் அது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தன்னுள் ஜோதி வடிவில் இறைவனை கண்ட அவர் சாகா கலையை உலகிற்கு பறைசாற்ற 1874ஆம் ஆண்டு தைப்பூசம் அன்று மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் தனது வீட்டில் உள்ள அறையில் புகுந்து அவரது சிஷ்யரான கல்பட்டுவிடம் அறையின் வெளிப்பக்க கதவை பூட்டிவிட உத்தரவிட்டு உள்ளே வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் இரண்டர கலந்து ஜோதிமயமாகி மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தார். அந்த அற்புத நிகழ்வு இன்றும் திரு அறை தரிசனமாக கொண்டாடப்படுகிறது.
வள்ளலார் அவர்கள் ஜோதிமயமாகி மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தாலும் இறையாற்றல் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார். 30/1/1874 ஆண்டு ஸ்ரீமுக வருடம் தை 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு திரு அருட்பிரகாச வள்ளலார் திருக்காப்பிட்டுக் கொள்ளும் பொழுது திருவாய் மலர்ந்தருளியது. நாம் 10-15 தினங்கள் உள்ளே இருக்கப் போகின்றோம். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது. வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார். என்னை காட்டிக்கொடார். இனி 2.5 கடிகை நேரம் உங்கள் கண்ணுக்கு தோன்ற மாட்டோம். இவ்வுலகத்திலும் மற்றெங்கும் இருப்போம். பின்னர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார். அப்போது இவ்வுருவுடன் சித்திகள் பல நிகழ்த்துவோம். திருவருட் செங்கோலாட்சி செலுத்துவோம். இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றோம். இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம். இவ்விடத்தில் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கும் இருப்போம். திருத்தி விடுவோம். அஞ்ச வேண்டாம். சுத்த பிரணவ ஞான தேகத்துடன் வெளிப்படுவோம். ஆம், அதற்கான காலம் காரியப்பட்டுள்ளது. வருகிற 2031ஆம் ஆண்டு முதல் வடலூர் சத்தியஞான சபையை தலைமையாக கொண்டு பேரண்டம் முழுவதும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தலைமையில் அருளாட்சி அமையப்பெறுகிறது. உலகம் முழுவதும் பிரபஞ்சத்தால் நியமிக்கப்பட்டுள்ள சன்மார்க்க அன்பர்கள் இந்த அமைப்பில் முக்கிய நிர்வாகிகளாக செயல்படுவார்கள். அவர்களை அடையாளம் காணவும் அவர்களை ஒருங்கிணைக்கவும் www.arulkalacharam.in என்கிற இணையதளம் துவக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தால் நியமிக்கப்பட்டுள்ள ஆன்மநேய ஒருமைப்பாட்டு சகோதர உறவுகள் அனைவரும் இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும். ஜீவகாருண்யத்தை மையப்படுத்தி அறநெறி கோட்பாடுகளை வழிநடத்தி மனிதர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற இயற்கையின் சட்ட விதிகளை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதியின் அருளாட்சி எப்படி இருக்கும் என்பதை உலக மக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு அத்தியாநல்லூர் கிராமத்தை உலகின் முன்மாதிரி அருள் கலாச்சாரம் நிறைந்த அற்புத கிராமமாக உருவாக்க பிரபஞ்சம் தேர்வு செய்துள்ளது. இந்த கிராமத்தை மாதிரியாக கொண்டு பேரண்டம் முழுவதும் அனைத்து மனித வாழ்விடங்களும் உருவாக்கப்பட இருப்பதால் அருள் பணிகள் செய்ய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு சகோதர உறவுகள் அனைவரும் இந்த கிராமத்திற்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும்